அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் சந்திப்பானது ஏற்பட்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் பழநெடுமாறன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் பேராபத்தை முறியடிக்க வேண்டியது தமிழர்களின் கடமை என்றும் மண், மொழி, மானம் காத்திட திமுக தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளிக்குமாறு பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் உணர்வை நெஞ்சில் ஏந்தி களமாடுவோம், தமிழ்நாட்டை சூழும் பேராபத்தை முறியடித்து வாகை சூடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் ஆதரவு தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் பாஜகவின் பேராபத்தை முறியடிக்க வேண்டியது தமிழர்களின் கடமை என்றும் பழநெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மண், மொழி, மானம் காத்திட திமுக தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளிக்குமாறு பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். தமிழ் உணர்வை நெஞ்சில் ஏந்தி களமாடுவோம், தமிழ்நாட்டை சூழும் பேராபத்தை முறியடித்து வாகை சூடுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.